வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் அரசு 360. ஜூன் மாதம் பிறந்தாச்சு. வெயில் குறைஞ்சு மழை வருதோ இல்லையோ, பேங்க்ல இருந்து வர்ற சார்ஜஸ் கண்டிப்பா நம்ம பாக்கெட்டை ஓட்டையாக போகுது சார். ஏன்னா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 1ல இருந்து இப்போ எல்லா பேங்க்லையுமே, அதாவது எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ போன்ற இந்தியாவின் மிக முக்கியமான வங்கிகள் தங்களோட சில முக்கியமான விதிமுறைகளையும் கட்டணங்களையும் அதிரடியா மாத்திருக்காங்க. நாம சாதாரணமா செய்யற கிரெடிட் கார்டு பேமெண்ட், செக் புக் பயன்பாடு முதல் ஏடிஎம் கார்டு வரை பல விஷயங்கள்ல இந்த மாற்றங்கள் வந்திருக்கு. இதை தெரியாம நீங்க வழக்கம் போல பணம் பரிவர்த்தனை செஞ்சா சத்தமே இல்லாம உங்க அக்கௌண்ட் வந்து பணத்தை எடுத்துக்குவாங்க. அப்படி என்னென்ன 5 முக்கிய விதிகள் மாறி இருக்கு, நாம எப்படி உத்தாரா இருக்கணும், முழுசா இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க அக்கௌண்ட் வந்து காசு போயிடுச்சுன்னா என்னைய சொல்லக்கூடாது. முதலாவது மற்றும் மிக முக்கியமான மாற்றம் கிரெடிட் கார்டு மாற்றம் பயன்படுத்துபவர்களுக்கானது. குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி மற்றும் ஐசிஐசிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் கவனத்திற்கு. இனிமே உங்க கிரெடிட் கார்டை வச்சு கரண்ட் பில், போன் பில், இன்சூரன்ஸ் போன்ற யூட்டிலிட்டி பில்களை மாசம் 50,000க்கு மேல கட்டினா அதுக்கு 1% வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். கிரெடிட் கார்டு மூலமா ஆன்லைன் ஆப்ஸ் வழியா வீட்டு வாடகை கட்டுற பழக்கம் இருந்தா அலர்ட் ஆகிக்குங்க. அதுக்கான டிரான்சாக்ஷன் சார்ஜஸை பல வங்கிகள் இந்த ஜூன் 1 முதல் கணிசமாக உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாடகை கட்டுறதுக்கு இனிமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்காது. இரண்டாவது விஷயம், செக் புக் மூலமா பெரிய தொகையை பரிமாற்றம் செய்பவர்களுக்கானது. வங்கிகளில் நடக்கும் செக் மோசடிகளை தடுக்க ரிசர்வ் வங்கி கொண்டு வந்த பாசிட்டிவ் பே சிஸ்டம் விதிமுறையை ஜூன் 1 முதல் எஸ்பிஐ மற்றும் ஆக்சிஸ் வங்கிகள் இன்னும் கராரா ஆக்கியிருக்காங்க. இதன்படி நீங்க 50,000 அல்லது 5 லட்சத்திற்கு மேல், அதாவது வங்கி கணக்கை பொறுத்து யாருக்காவது செக் கொடுத்தா அந்த செக் விபரங்களை, செக் நம்பர், தொகை யாருக்கு தரீங்க போன்ற விவரங்களை உங்க மொபைல் பேங்கிங் ஆப் மூலமாவோ அல்லது பேங்க்குக்கு போய் முன்கூட்டியே உறுதி செய்யணும். அப்படி நீங்க அப்டேட் பண்ணலைன்னா நீங்க கொடுத்த செக் எவ்வளவு உண்மையானதா இருந்தாலும் ஜூன் 1 முதல் அது ரிஜெக்ட் செய்யப்படும். மூன்றாவது மற்றும் நான்காவது விஷயம் சாமானிய நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடியது சார். மினிமம் பேலன்ஸ், அதாவது உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மாதாந்திர சராசரி இருப்பு வைக்கலைன்னா விதிக்கப்படும் அபராத கட்டணத்தை சில தனியார் வங்கிகள் மாற்றி அமைத்துள்ளன. ஜூன் மாத இறுதியில் உங்க அக்கௌண்ட்ல முறையான பேலன்ஸ் இல்லைன்னா பெரிய தொகை கழிக்கப்படும் வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம் கட்டண வரம்பு, அதாவது உங்க சொந்த வங்கி ஏடிஎம்ல 5 முறையும் இதர வங்கி ஏடிஎம்ல 3 முறையும் மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியும் என்ற விதிமுறை ஜூன் 1 முதல், அதாவது ஜூன் 1 வந்துருச்சு, ஜூன் 1 முதல் இன்னும் தீவிரமாக கண்காணிக்கப்படும். இந்த இலவச வரம்பை தாண்டினால் ஒவ்வொரு முறை பணம் எடுக்கும் போதும் அல்லது பேலன்ஸ் செக் பண்ணும் போதும் ₹21 ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்கப்படும். அதனால் தேவையில்லாம அடிக்கடி ஏடிஎம் போய் பேலன்ஸ் செக் பண்றதை தவிர்த்துருங்க. அதே போல எஸ்பிஐ வங்கியின் அமித் கிளாஸ் போன்ற சிறப்பு எஃப்டி திட்டங்களுக்கான காலக்கெடுவும் இந்த ஜூன் மாதத்தோடு முடிய போகுது. அதை பற்றி தனி வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க சார். ஜூன் 1ல இருந்து மாறி இருக்கிற வங்கி விதிமுறைகள்ல உங்களை எது ரொம்ப பாதிச்சிருக்கு, உங்களோட நியாயமான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்க பணத்தை தேவையில்லாத சார்ஜஸை இருந்து காப்பாத்திக்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் குடும்பத்தினருக்கு உடனே ஷேர் பண்ணி அலர்ட் பண்ணுங்க. பேங்கிங் மற்றும் அரசு திட்டங்களுக்கு உடனுக்குடனான முக்கிய அப்டேட்டுகளுக்கு நம்ம அரசு 360 சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பேங்க்கில் இவ்வளோ கெடுபிடிகள் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த கெடுபிடிகள்லாம் விட்டு தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த திட்டங்கள், அதாவது இப்போ நான் சொன்ன விஷயங்களில் பொருந்தாத சில பேங்க்ஸ் இருக்குது. அந்த பேங்க்ஸை பார்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அதாவது புதுசாக யாராச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் அரசு 360.